கஷ்டம். ஒரு கிளர்க்கு அந்த போட்டுதற்கு வெளியாற்றி இந்த தேர்வு மையம் மிக ஒரு சிறந்த தேர்வு மையமாக மாற வேண்டும் என்று கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பு அனைவரும் நன்றி அடுத்த சில நாட்கள்லேயே வந்து நம்ம சகோதரிகள் செயல்பாடுகள் வந்து தொடர்ச்சியாக இருக்கு. இங்கே வந்து ஒரு மீனவர் சங்கம் ஆரம்பிக்கணும், அதில் சில பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா அவங்களே முன்னெடுத்து அந்த வேலையை தொடங்கி அடுத்த அளவுக்கு அவங்க தகுதியானவர்கள் தான் வாழ்க்கை சகோதரி சந்திரகாந்தன் அவர்களுடைய உயர்வான எண்ணம் தமிழ்நாடு விடுதலை, தமிழர் ஒற்றுமைக்கு நன்றி. அடுத்து தேவேந்திரன் மக்கள் விடுதி அந்த சிரிப்பு முகம் தான் எப்பவுமே நினைக்கிறோம். அதேதான் நிறைய பேசலாம். ஆனா அவர் வந்து எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்துட்டு ஏதோ ஒன்று தான் வந்து பதில் பேசியிருப்பார். அவர் சிறந்த செயல்படுத்தவர் தான். அதனால என்னமோ தெரியல, எனக்கு அவர் நினைத்து அதன் மூலமாக அரசியல் அதிகாரத்திற்காக தன்னை தயார்படுத்தி போராடி கொண்டு இருந்தவர் ஆற்றல் மிகு கல்வியாளர், வழக்கறிஞர், மரியாதைக்குரிய அண்ணன் சந்திரகாந்தன் அவர்களுடைய நினைவேந்தல் நிகழ்விற்கு எங்களை அழைத்த மன்னர் பேராயத்தினுடைய தலைவர் அவர்களுக்கும் குடும்பத்தார் அவர்களுக்கும் நான் சார்ந்த தாய் தமிழர் கட்சியின் சார்பாக என் முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அலங்காரத்தட்டில் பிறந்து அதிகாரமிக்க குடும்பத்தில் பிறந்து தன்னை ஒரு ஐவு செய்வாளியாக தன்னை தயார்படுத்திக் கொண்டு தமிழர் தேசிய விடுதலைக்காகவும் தமிழர்களுடைய கல்வி மேம்பாட்டுக்காகவும் தொடர்ந்து போராடி வந்தவர். அவருடைய பழக்கங்கள் எனக்கு தொடர்புகள் இல்லாமையே போய்விட்டது என்பதுதான் வருத்தம் அளிக்கிறது. அவர் இருந்த காலத்தில் அவரை என்னால் சந்திக்க முடியவில்லை. பிறகுதான் அவரை பற்றி நான் அறிந்து கொண்டேன். தமிழர் தேசிய தளத்தில் மல்லர் குடிகள் பிறந்தவர்கள் இவ்வளவு பெரிய ஆளுமையை செலுத்தி வருவது சவாலான விஷயம்தான். அதில் நான் பிறந்த சமூகத்தில் ஒருவர் தமிழர் குடிகளுடைய அதிகாரத்திற்காக போராடி இருக்கிறார் என்றால் உண்மையாகவே ஒரு ஆற்றல் மிகு ஆளுமைக்கு ஒரு பேராசான் தான் எனக்கு. அவர் சென்ற பணிகளை, தன் கணவன் சென்ற அந்த பணிகளை தமிழர் குடிகளை ஒன்றிணைப்பு, கல்வி மேம்பாட்டுக்காக தொடர்ச்சியாக பாடுபடுவேன் என்று இவ்வளவு பெரிய முதலாம் ஆண்டு நிகழ்வை ஒரு அரசியல் அதிகார மேடையாக இதை காமித்திருக்கிறவர்கள் மல்லர் பேராயத்தினுடைய தலைவர் அவர்களுக்கு எங்களுடைய நெஞ்ச நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அண்ணனுடைய இந்த பணிகள் தொடரட்டும்.
நாங்களும் அவர்களோடு தொடர்போம். அவர்கள் விட்டு சென்ற அந்த கல்வியை மேம்பாட்டை வளர்த்தெடுக்க தாய் தமிழர் கட்சி எப்போது உறுதுணையாக இருக்கும். நன்றி, வணக்கம். மரியாதை செலுத்தி அமர்ந்திருக்கின்ற தமிழ் தேசிய செயல்பாட்டாளர்களே, சமூக தலைவர்களே மற்றும் இங்கே வருகை தந்திருக்கின்ற உறவினர்களே, தமிழ் உறவுகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் நான் சார்ந்திருக்கின்ற தமிழர் விடுதலை களத்தின் சார்பாக எனது முதற்கண் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு அண்ணன் சந்திரகாந்த் அவர்களோடு நாங்கள் சென்னை சட்டக்கல்லூரியிலே 1998ஆம் ஆண்டு சென்னை அம்பேத்கர் சட்டக்கல்லூரியிலே நாங்கள் படித்து கொண்டிருந்த பொழுது அண்ணனோடு பழகுகிற ஒரு வாய்ப்பை பெற்றோம். நாங்கள் எல்லாம் அவர்களுடைய மாணவர்களாக அண்ணனுடைய அரசியலை நாங்கள் முன்னெடுத்து தமிழ் தேசிய அரசியல் நாங்கள் முன்னெடுத்தோம் என்றால் அதற்கு முழு காரணம் அண்ணன் சந்திரகாந்த் அவர்கள்தான். நாங்கள் அந்த படிக்கின்ற காலத்திலே அண்ணன் சந்திரகாந்த் அவர்களை பற்றி எங்களுடைய மூத்த மாணவர்கள், இங்கே இருக்கிற அண்ணன் தயாளன் அவர்கள், அண்ணன் சிங்காரவேலன் அவர்கள் எல்லாம் அண்ணனுடைய சிறப்புகளை பற்றியும் அவர் எவ்வாறு இந்த சமூகத்திற்காக பாடுபட்டார், அவர் ஆற்றிய செயல்பாடுகளை பற்றி விரிவாக உங்களுக்கு அவர்கள் விளக்கியிருப்பார்கள். இருந்தாலும் கூட நாங்கள் மாணவர்களாக இருந்த பொழுது அண்ணனுடைய ஒரு பணியாற்றுகிற அந்த வாய்ப்பு என்பது ஒரு தலைவன் எப்படி தன்னை பின்பற்றி வருபவர்களை வழிநடத்த வேண்டும் என்று அவர் எமக்கு வழங்கிய அந்த விழிப்புணர்வுகள் இன்று நாங்கள் அதை பின்தொடர்ந்து நமது சமூக இயக்கங்களை வழிநடத்துகிற ஒரு ஆற்றலை பெற்று தந்தது. அண்ணன் சந்திரகாந்த் அவர்கள் தன்னை இலக்கை நோக்கி பயணப்பட்டிருக்கிற தருவாயிலே துரதிர்ஷ்டவசமாக நம்மை விட்டு புரிய நேர்ந்தது. அவர் மல்லர் பேராயம் என்ற ஒரு அமைப்பினை தொடங்கி தமிழ் தேசிய உணர்வுகளை ஒன்றிணைத்து ஒரு சமூக ஒருங்கிணைப்பை தமிழ் தேசிய தளத்திலே ஒரு தனிப்பெரும் தலைவராக உருவாக்கக்கூடிய ஒரு கால சூழலை உருவான நேரத்தில் அவர் நம்மை விட்டு பிரிந்து போனார். அவருடைய நினைவுகளை சுமந்து அவர் வழியிலே தற்பொழுது அன்பு சகோதரி அவர்கள் அந்த மல்லர் பேராயத்தை வழிநடத்தி வருகிறார்கள். அண்ணனோடு நாங்கள் எப்பொழுதும் உறுதுணையாக இருப்போம். அதுபோல அவர் விட்டு சென்ற பணிகளை தொடர்ந்து முன்னெடுப்போம் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு எனக்கு பேச வாய்ப்பளித்த அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கடந்த ஆண்டு இதே நாளில் நம்மளை மீளா துயரிலே ஆட்படுத்தி விட்டு சென்ற என் அருமை மாமா சந்திரகாந்த் அவர்களே, இறப்பு செய்தியை தென்காசியிலே இருக்கின்ற பொழுது கேள்விப்பட்டு எப்படி ஆறுதல் சொல்ல முடியும் என்கின்ற வருத்தத்துடன் இந்த ஒரு 80 கிலோமீட்டர் பயணத்தை தொடர்ந்தேன். ஆனால் இந்த ஒரு வருட காலமாக என் அருமை சகோதரி, என் இனிய 2 மாப்பிள்ளையும் அவர்கள் எப்படியெல்லாம் இந்த நாட்களை கடந்திருப்பார்கள் என்கின்ற ஐயத்தின் பாடு. சகோதரி என அழைத்த பொழுது ஒரு வருடம் கடந்து விட்டதா? தமிழுக்கு தொண்டாற்றிய வரிசையிலே அருமைக்குரிய மாமாவர்களுடைய செயல்பாடு போற்றத்தக்கதாகும். இந்த சமுதாயத்திற்காக, தமிழருக்காக, தமிழ் சமுதாயத்தை தூக்கி பிடிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தின் அடிப்படையிலே அவர்களுடைய
செயல்பாடுகள் தொடர்ந்து கொண்டிருந்தது. மூத்த வழக்கறிஞராக இருந்தாலும் கூட தமிழ் மீதும் தமிழ் மண் மீதும் மிகுந்த ஒரு பற்றை ஏற்படுத்தியவர். அதற்காக தன்னுடைய குடும்பத்தையே அர்ப்பணித்து தமிழ் தேசத்துக்காகவும் தமிழர் நலனுக்காகவும் மல்லர் பேராயத்தை நிறுவி வழிநடத்துமா என்று சொல்லிவிட்டு அவருக்கு பின்னால் இயக்கிய அருமைக்குரிய மாமா இன்று இல்லை என்று சொன்னாலும் அவர் விட்டுத்தொட்ட பணிகளை தொடர்ந்து நீங்கள் செய்ய வேண்டும். தமிழுக்கு ஆற்ற வேண்டிய அதிகமான பணி சுமைகள் இருந்தாலும் எங்களை போன்றவர்கள் பொது வாழ்விலே இருக்கின்ற நாங்கள் உங்களுக்கு என்றும் உறுதுணையாக இருப்போம் என்று கூறி அவருடைய நினைவை போற்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.